வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். 3 நாட்கள் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி நடக்கிறது. முதல் நாள்ல நம்ம முக்கியமான விஷயத்தை பேசியிருந்தோம். ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு தேவையா, மக்கள் அதை வரவேற்கலாம் அப்படின்னு. 2வது நாள் ரஜினி அரசியலுக்கு வருவாரா, வந்தால் முதலமைச்சர் ஆக முடியுமா, அவருடைய கட்சிக்கு தனி கட்சி ஆரம்பிக்கணும், வேற கட்சி சேரணும் அப்படிங்கிறோம். 3வது நாளாக இன்று நாம் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை யார்? இன்று தேர்தல் நடந்தால் நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள்? இன்று தேர்தல் நடந்தால் உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார்? உங்களுடைய சீஃப் மினிஸ்டர் சாய்ஸ் யார்? அப்படிங்கிற கேள்விகளாம் பதில் இருந்தோம். தமிழகம் முழுக்க 12 மண்டலங்களாக பிரித்து 5000 மேற்பட்ட மக்களிடம், ஆண்கள், பெண்கள், கிராமம், நகரம், படித்தவர்கள், படிக்காதவர்கள் என்று அத்தனை பேரும் கேட்டதாக ஒட்டுமொத்த கருத்து கணிப்புடைய முடிவை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் அத்தனை பேரும் அறிந்தது. அதிமுக 2 அணியாக 3 அணியாக பிரிந்துவிட்டு கிடக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கடமையை செவனை செய்து கொண்டிருக்கிறது, களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறது அந்த கட்சியுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள். இந்த நிலைமையில யாருக்கு வாக்கு அதிகரிக்கிறது, யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது? இந்த நிலைமையில் ரஜினிகாந்த் வர அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி கடுமையான யூகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அரசியலுக்கு வருவார் மட்டுமல்ல, தனி கட்சி தான் துவங்குவார் அப்படிங்கிற தீர்மானமான கருத்துக்களையும் கூட அவருடைய நண்பர்கள் அவரோட சென்று பார்க்கக்கூடிய சந்திப்பாளர் சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரியான புதிதாக இருக்கக்கூடிய தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் மக்களுடைய நம்பிக்கை பெற்ற தலைவராக யார் இருக்கிறார், மக்களுடைய அன்பை பெற்ற கட்சி எதுவாக இருக்கிறது என்பதுதான் இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் இந்த தொகுப்புகளை பார்ப்பதற்கு முன்னாடி இது பற்றிய ஒரு தொகுப்பை நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த கருத்து கணிப்பு நடத்த வேண்டிய அவசியம் ஏன் வந்தது, தற்போதைய அரசியல் சூழலில் சொல்லக்கூடிய பாடம் என்ன பார்க்கலாம். தற்போது அப்பாடா, அரசு அமைந்து 100 நாட்கள் கடந்து விட்டது என ஆட்சியாளர்கள் பெருமூச்சு விட, அரசியல் களத்தை மீண்டும் பரபரப்பாக்கி இருக்கிறது தினகரன் வருகை. அடுத்து என்ன நடக்கும்? இப்போது என்ன முக்கிய செய்தி? இதுதான் தமிழகத்தின் தற்போதைய நிலை. கடந்த ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி ஆரம்பித்தது தமிழகத்தின் தவிப்பு. காரணம், அன்றுதான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவால் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக டிசம்பர் 5 ஜெயலலிதாவின் மறைவு, பன்னீர்செல்வம் பதவியேற்பு, பிப்ரவரி 7 மெரினா தியானம், கூவத்தூர் குடியேற்றம், பிப்ரவரி 15 சிறையில் சசிகலா, அடுத்த நாளே புதிய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்பு என எதிர்பாராத மாற்றங்கள் தமிழகத்தை உலுக்கின. ஜெயலலிதா தலைமையில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த அதிமுகவில் தற்போது இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி என அணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. திரு தினகரன் சார்ந்தவர்களை கட்சியிலிருந்து முழுமையாக விலக்கி வைத்து, எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய ஹீரோ டிடிவி தினகரன் அவர்கள் தான். இணைவது போல் தெரிந்த இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அணி ஒருவரை ஒருவர் சாடிக்கொண்டே இருப்பதை பார்த்தால் இப்போதைக்கு இணைப்பு சாத்தியமில்லை என்றே தெரிகிறது. சசிகலாவும் அவருடைய கணவர் நடராஜனும் அவருடைய தம்பி திவாகரனும் கூட்டு சேர்ந்து இவர்களை பகடைக்காயாக பயன்படுத்தி தினகரனை வெளியேற்றி ஏதோ ஒரு நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவை அறுவடை செய்யப் போவது யார் என்பதுதான் அரசியல் களத்தில் எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வி. அறுவடைக்கான ஆயத்தப் பணிகளை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டன. களம் அமைவதற்காக காத்திருக்கின்றன. மக்களின் மனநிலையை அறிந்து கொள்ள ஆர்கே நகர் கை கொடுக்கும் என எதிர்பார்த்த நிலையில் அங்கு நடைபெற இருந்த இடைத்தேர்தல் ரத்தாகி அனைவருக்கும் ஏமாற்றம் அளித்தது. சரி, உள்ளாட்சி தேர்தலில் பார்க்கலாம் என்றால் அதுவும் தற்போதைக்கு நடைபெறுவது போல் தெரியவில்லை. இதனால் போட்டிக்கான களத்தை எதிர்பார்த்து எதிர்க்கட்சிகள் காத்திருக்கின்றன. இந்த சூழலில் தினகரனுக்கு அதிகரிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு ஆட்சிக்கு நெருக்கடியை உருவாக்கியிருக்கிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை. இதனால் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன் சட்டமன்ற தேர்தல் வரும் என எதிர்க்கட்சிகள் ஆரூடம் சொல்ல துவங்கியிருக்கின்றன. முதல்ல சட்டமன்றம் கூடுகிற வரையில இந்த ஆட்சி நிலைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழக மக்கள் ஒரு நிலையற்ற தன்மையை பார்த்தார்கள் என்றால் மறுபடியும் தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு அவசிய நிலை வந்துவிடும். கட்டாயமாக 14ஆம் தேதி கூட்டப்படுகின்ற சட்டமன்ற கூட்டம் தான் கடைசி கூட்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்குள்ள பல நல்ல செய்திகள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவு, உடல்நிலை காரணமாக தீவிர அரசியலில் இருந்து திமுக தலைவர் கருணாநிதி ஒதுங்கியிருப்பது தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது. இந்த வெற்றிடத்தை நிரப்பப் போவது யார்? வெற்றிடம் இருக்கிறதா? இருக்கிறது என்றால் அதை யார் நிரப்புவார்?
புதிய கட்சிகளுக்கான வாய்ப்பு இருக்கிறதா, பழைய கட்சிகள் செல்வாக்கு யார் என்பதெல்லாம் பல மில்லியன் டாலர் கேள்வி. அதற்கான பதில் தேடக்கூடிய முயற்சி தான் இந்த மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம்முடைய நமக்காக இந்த கருத்து கணிப்பை நடத்தி வந்திருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மீடியா நிறுவனத்தை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி நிகழ்கிறார். வணக்கம். அதே போல சமூக ஆர்வலரும் நிறைய கருத்துக்களை பொதுமக்கள் வழியில் வைக்கக்கூடிய அரசியல் விமர்சனமான திரு டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் நிகழ்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். நேரடியாக நண்பர்கள் நிறைய தொகுப்புகளை நாம் பார்த்துட்டோம், ஒட்டுமொத்தமான அரசியல் நிகழ்வை பார்த்தோம். நேரடியாக நாம் வந்து கேள்விகள் செல்லாம், கேள்விகள் மக்கள் அளித்த பதில் என்னங்கிற பார்க்கலாம். முதலில் நாம் மக்களிடம் வைத்திருந்த கேள்வி ஒட்டுமொத்தமாக ஒரு 6 முக்கியமான கேள்வி வச்சிருந்தோம். முதலில் நாம் கேள்விக்கூடிய கேள்வி, தற்போதைய அரசியல் சூழல் பற்றி உங்கள் மனதில் என்ன உள்ளது? இப்போ வந்து இன்னைக்கு பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு சாதாரணமா பேசும்போது எல்லாத்தையுமே கேட்போம்ல, அது மாதிரி வந்து இன்னைக்கு அரசியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு அடிப்படையான கேள்வி நம்ம எழுப்பிய போது மக்கள் சொன்ன பதில் என்ன? இன்றைய அரசியல் சூழல் பற்றி நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக இருக்கிறது, ரொம்ப பாசிட்டிவா தாங்க இருக்கிறது 9 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை சலித்து விட்டது, ரொம்ப மோசங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு 21 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தற்போதைய அரசியல் சூழல் நம்பிக்கையே போயிட்டது, ஒண்ணுமே உருப்படி இல்லைங்கன்னு 65 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கருத்து இல்லை என்று எனக்கு இதை பத்தி கவலை இல்லை, கருத்து இல்லை இல்லை எனக்கு கவலை இல்லை, என் கேடு கேட்டானே எந்த ராஜா எந்த பட்டம் போனா என்ன, எனக்கு கவலை இல்லை என்று 5 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு கவலை இல்லை என்று 5 விழுக்காடு மக்கள், நம்பிக்கை சுத்தமாக போய்விட்டது என்று 65 விழுக்காடு மக்கள், சலித்து விட்டது என்று 21 விழுக்காடு மக்கள், நம்பிக்கை அளிக்கும் விதமாக இருக்கிறது என்று 9 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. நான் அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கேட்கிற ஒரு விஷயம், இந்த மற்ற சர்ப்ரைஸ் தாண்டி எனக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமா இருக்கே அப்படின்னு சொல்லி 9 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு அதான் சர்ப்ரைஸா இருக்கு, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க அப்படிங்கிற கணக்கா இந்த 9% வந்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும், அரசியல் எல்லா நிலவுக்கு பிறகும் we are very positive, we are hope அப்படிங்கிற என்ன கணக்குல குளம்பர குட்டை தான் தெளியும் அப்படிங்கிற நம்பிக்கையா? இது ஒரு தனி நபரை சார்ந்த அரசியலுக்கு ஒரு பெரிய மாற்றம் வருங்கிற நம்பிக்கை கொண்டுள்ளவர்கள் தான் அந்த 9%. யாரு, அதாவது இது ஒருவரை சார்ந்தது இல்லை, இது உலகம் எப்படியும் போய்கிட்டே தான் இருக்கும், இன்னைக்கு நம்ம இருக்கோம் நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம், ஆனால் நம்ம எல்லாரையும் தாண்டி உலகம் போயிட்டு இருக்கோங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த 9%. இதில் கவனிக்க வேண்டியதை பார்த்தீங்கன்னா அந்த 65% கூட இல்லை, அந்த 21%. நிறைய பேருக்கு இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா கூட ஒரு 50லேருந்து சென்னை போன்ற சவுத் மெட்ராஸ் கான்ஸ்டுவன்சிலாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 55% வாக்காளர்களை போலிங் பூத்துக்கு கொண்டு வரதே எவ்வளோ கேம்பெயின்ஸ் பண்ணாலும் சாத்தியம் இல்லாமல் போகுது. அதில் இந்த ஃபிகர் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இன்னைக்கு இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் செட்டப்பில் இத்தனை பேருக்கு வந்து அதில் போர் அடிச்சு போகுது, அதில் நம்பிக்கை இல்லை, ஒரு குழப்பம் இருக்குது, அதை பற்றி அவங்க கவலைப்படாமல் அவங்க வாழ்க்கையை மட்டும் கவனிக்கிறாங்கிறது தான் ஜனநாயகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தமான விஷயமா நம்ம பார்க்குறோம். இல்லை, இன்னொரு கேள்வி எனக்கு வந்து அந்த 5% வந்து எனக்கு இதை பற்றி என்ன நடந்தாலும் கவலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக நம்ம வந்து கருத்து இல்லை அப்படிங்கிற பார்ப்போம், நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற பார்ப்போம். அந்த கவலை இல்லை அப்படிங்கிறதும் கருத்து இல்லைங்கிறதும் ஒன்றா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. நம்ம ஏன் இதில் கருத்து இல்லைங்கிற ஆப்ஷன் வைக்கல அப்படின்னா, கருத்து இல்லைங்கிற ஆப்ஷனை தான் நம்ம வந்து சலித்து விட்டது, எனக்கு கவலை இல்லைங்கிறதெல்லாம் பிரிக்கிறோம். எனக்கு கவலை இல்லைங்கிற பதிலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள ஆழமா போனோம் அப்படின்னா, என்ன நடந்தாலும் எந்த ஒரு புதிய அரசியல் சக்தியே வந்தாலுமே கூட இந்த ஜனநாயகத்தில் என்னுடைய பங்களிப்பு வாக்களிப்பதை தவிர வேறு எதுவும் இல்லைங்கிற கருத்து நிறைய பேர்கிட்ட இன்னைக்கும் இருக்கு. அந்த ஒரு 5% தான் அவங்க. யார் வந்தாலும், முன்னாள் முதல்வர்களாக இருக்கலாம், புது கட்சிகளாக இருக்கலாம், புதிய தலைவர்களாக இருக்கலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் இதுல வந்து என்னுடைய பங்களிப்பு பெரிய அளவுக்கு இல்லைங்கிறவங்க தான் அந்த 5%. திரு சுமந்த் கேட்க விஷயம், நம்பிக்கையே போயிருச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 65 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? இப்ப ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்னா அது வந்து அதிமுகவில் தான் பிரச்சனை நடக்குது. திமுகலையோ பாமகலையோ நாம் தமிழர் இயக்கத்திலையோ தேமுதிகலையோ பாஜகலையோ எங்கேயுமே குழப்பம் கிடையாது. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. குழப்பம் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறது. ஆனால் இந்த கேள்வி ஒட்டுமொத்த அரசியல் பற்றியது. ஒட்டுமொத்த அரசியலே நம்பிக்கை அளிக்கும் விதமாக இல்லைன்னு ஒரு 65 விழுக்காடு மக்கள் சொல்றதுக்கான காரணம் இதே ஒரு கருத்து கணிப்பு, இதே கேள்வியை நீங்க 2015லயோ 16லயோ கேட்டிருந்தாலும் ஒரு 65 வந்திருக்காது, மேபி 55ஓ 60ஓ வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு இந்த சிஸ்டத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. அதனால தான் வந்து உங்களுக்கு 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அந்த ரன்னப்லேயே எல்லாரும் என்ன கேட்டாங்க, ஏதேனும் ஒரு புதிய சக்தி வராதா, ஏதேனும் ஒரு புதிய தலைவர் வரமாட்டாரா, ஒரு புதிய கட்சி வராதா, அந்த ஏக்கம், அந்த ஏக்கத்தினுடைய பிரதிபலிப்பாக கூட இதை நாம் பார்க்கிறோம். இது வந்து வெறும் வந்து அதிமுக நடக்கிற இந்த உட்கட்சி பூசல்னால வந்து இந்த ஒரு முடிவுக்கு மக்கள் வரது அனலிட்டிக்கலா எடுத்த முடிவின்படி சொல்லக்கூடிய கருத்துன்னு பாக்குறதா, இல்லாட்டி வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த அரசியல்வாதிகளே சுட்டு தள்ளணும் சார், இவங்க எல்லாருமே மோசம் சொல்லிட்டு ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு விரக்தி கருத்துங்கிற ஒரு காமன் மென்டாலிட்டி இல்ல. இது வந்து அவேர்னஸ் அதிகமாயிடுச்சு, விழிப்புணர்வு அதிகமாயிடுச்சு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்போ 30 ஆண்டுகளுக்கு முன்போ இந்த அளவு நியூஸ் சேனல்ஸ் இல்லை, இந்த அளவு இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லை, இந்த அளவு செல்போன்ல நம்ம எல்லாத்தையும் பத்தி உடனே தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்பப்போ நியூஸ் பேப்பரில் படிக்கிறது தான் வரும். நியூஸ் பேப்பரில் பெரிய அளவில் எல்லா விஷயங்களும் 100க்கு 100 ரிப்போர்ட் ஆகிறது வாய்ப்பு இல்லை.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல அவங்க இருந்தாங்க. சரி இதுதான் இருக்கு, இதை வச்சு நம்ம இருக்கிறோம்னு. இப்ப தினமும் தெரியுது இங்க ஊழல் நடக்குது, இங்க அது நடந்தது, இந்த அமைச்சர் இதை பண்ணாரு, அந்த தலைவர் இதை செஞ்சாரு, டெய்லி வந்துட்டு இருக்காது. பாதி உண்மை பாதி போய் வந்துட்டு இருக்கு. யாரும் சுத்தம் இல்லை, யாரும் புத்தர் இல்லை அப்படிங்கிற ஒரு அவங்க இவ்வளவு இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ஃபில்டர் பண்ணி அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, சரி யாருமே சரியில்லை, இந்த சிஸ்டமும் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிஸ்டம் சரியில்லை, தலைவர்களும் சரியில்லை, ஏதேனும் ஒரு மாற்றம் வராதா? அதனால ஒரு விரக்தி, அதனால ஒரு நம்பகத்தன்மை. தேவதூதன் வந்து ரட்சிக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறத பார்க்கலாம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா விவாத நிகழ்ச்சியில வந்து அதிமுக கலந்து ஒருத்தர், திமுக கலந்து ஒருத்தர், காங்கிரஸ் ஒருத்தர், பாஜக கலந்து ஒருத்தர், ஒவ்வொரு கட்சியில ஒரு சார்பா இருப்பாங்க. இப்போ வந்து சமீப காலமா ஒரு 10-15 நாள் பாத்தீங்கன்னா அதிமுக கலந்தே 3 பேர் விவாத நிகழ்ச்சி வைக்கணும், மற்ற கட்சியில் இடமே எல்லாம் போயிட்டு மாத்தி மாத்தி விவாதம் முழுக்க அதிமுக மையப்படுத்தி தான் சென்று கொண்டிருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு மக்கள்கிட்ட கேள்வி வச்சிருந்தோம். அதிமுக இன்றைக்கு தேதிக்கு 3 அணிகளா பிரிஞ்சிருக்கு. நம்ம அந்த கருத்து நடத்தும் போது 2 அணிகளா இருந்துச்சு. அப்ப அந்த 2 அணிகளுடைய இணைப்பு முயற்சி அப்படிங்கறத பத்தி நம்ம கேள்வி ஒரு 3 முக்கியமான கேள்வி எழுப்பினோம். மக்களிடம் நாம் கேட்ட கேள்வி அதிமுக இணைப்பு பற்றி. அதிமுக இரு அணிகள் இணைப்பு என்பது உங்களுடைய பார்வையில அதற்கான இணைப்பு முயற்சி என்ன அப்படிங்கிற உங்களுடைய பார்வையில் கேட்கும்போது இது பொறுப்புள்ள நகர்வு, இந்த இரு அணிகள் இணைவது அப்படிங்கிறது தேவையான விஷயம், பொறுப்புள்ள நகர்வு என்று 18 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது அரசியல் ஏமாற்று வித்தை, இது பொறுப்பற்ற செயல், இது ஏமாற்றத்தை இரு அணிகள் இணைவதாக சொல்வது 70% மக்கள் இது ஏமாற்று வித்தை சொல்லியிருக்காங்க. 70 விழுக்காடு மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் 12 விழுக்காடு மக்கள் கருத்தில் சொல்லியிருக்காங்க. 70 விழுக்காடு மக்கள் இது அரசியல் ஏமாற்று வித்தை என்பதும் அதிமுக இரு அணிகள் இணைப்புங்கிற ஒரு பொறுப்புள்ள விஷயம் ஒரு 18 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்க பார்க்கிறோம். நம்ம நான் அருண்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், இந்த இணையறது வந்து வேணுமா வேண்டாமா, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு வந்து சுயநலமா பொதுநலமான ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, இந்த முயற்சியே வந்து ஒரு ஏமாற்று வித்து அப்படின்னு நினைக்கிறாங்க, இந்த அணிகள் இணையாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்களா? இதில் ஒரு தெளிவே இல்லை. இது வந்து ஒரு முடிவு வராமல் இருக்கிறது நிறைய பேருக்கு அதிருப்தி கொடுக்கறது ஃபீல்டில் நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிள் திண்டுக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வந்து 2016 தேர்தலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அங்கே இருக்கக்கூடிய சில அவர்களுடைய ஸ்ட்ராங் தொகுதிகள்லேயே அவங்க தோத்தும் போகிறாங்க. அந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களில் நம்ம அதிமுக ஜெயித்த இடங்களில் போய் பேசும்போது ஒருத்தர் சொல்கிறார், எங்கள் எம்எல்ஏ எந்த சைடு இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு மக்கள் வந்து அவர்கள் விரும்பி வாக்களித்த கட்சியிடம் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஃபீல்டில் தெரிய வருது. இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கான நேர காலம், அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய நேர காலம், மீண்டும் மீண்டும் தொலைக்காட்சிகள் மூலமா அதே தலைவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், இதுக்கு தீர்வு என்று ஒன்று இல்லையா, இது இவர்களுக்குள்ள ஒரு பேரம் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் மக்கள் நம்ம கிட்ட கேட்கறாங்க. அந்த மாதிரி தான் மக்களுடைய பதில். திரு சுமந்த கேட்க ஒரு விஷயம், ஒரு ஏமாற்று வித்தை அப்படின்னு வந்து சும்மா வந்து அவங்க நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியில வந்து 70% மக்கள் வந்து சொல்றாங்க. இது வந்து திரு பன்னீர்செல்வம் சொல்லுவாரு, எடப்பாடி பழனிசாமி அணியோ தினகரன் அணியோ அவர்கள்லாம் வந்து உண்மையில இணைகிற மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மை கிடையாது, நீக்க மாட்டாங்கன்னு அவர் வந்து தனிப்பட்ட அரசியல் குற்றச்சாட்டு வைக்கிறார். கிட்டத்தட்ட அந்த முடிவுக்கு இந்த மாதிரி இணைப்புங்கிறது, அது இது வந்து டிடிவி பத்தி எது இல்லை, ஏன்னா நம்ம கருத்து கணிப்பு எடுக்கும்போது டிடிவி தினகரன் வந்து 3வது அணியை ஸ்பிளிட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. ஸோ இது வந்து இந்த ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணிங்கிற அந்த 2 அணிகளுக்கான விஷயம். அப்போ வந்து இது ஒரு ஏமாற்று வித்தை அப்படின்னு மக்கள் நம்பும் போது 2 பேரும் சேர்ந்தான சொல்றாங்க. இது எதனால சொல்றாங்க? இல்ல இது எனக்கு கொஞ்சம் ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கு இந்த நம்பர். ஏன்னா உங்களுக்கு சரிச்சு போச்சு, அழுத்து போச்சு, என்னங்க இதே 2 மாசமா போயிட்டு இருக்கு, இப்போ 2 இருந்தது இப்போ 3 ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளவா புலவா போதோ அப்படிங்கிற ஒரு மக்களிடையே ஒரு கோபம் இருக்கிறது, ஒரு விரக்தி இருக்கிறது, ஒரு போர்டம் இருக்கிறது, எல்லாமே இருக்குன்னு நான் ஏத்துக்கிறேன். ஆனால் இது ஏன் அவர்கள் ஏமாற்று வித்தையாக, அதாவது இது வந்து ஒரு அதாவது இரு தரப்பினரும் உண்மையாகவே இணைவதற்கு திட்டம் போட்டு இந்த மாதிரி ஒரு பூச்சி காட்டுற மாதிரி ஒரு நினைப்பு மக்களிடையே ஏன் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஒரு காரணம், இந்த 70% ஒரு காரணம் வந்து இது வந்து பொதுவா மக்கள் இடையே எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு, நாட் அதிமுக உடைய தொண்டர்களிடையே எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு இல்லை. அதனால உங்களுக்கு கிட்டத்தட்ட அதிமுக ஓட் ஷேர் வந்து ஒரு 35-40% குறைந்திருந்தாலும் கூட 60% வந்து அதிமுகவுக்கு வாக்கு அளிக்காத மக்களிடையே கேட்கப்பட்டிருக்கிற இந்த கேள்வி. அப்படிதான் உங்களுக்கு ரேண்டம் சாம்பிளிங் வந்தாக்கா அப்படிதான் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அதுல 60% இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க ஆக்சுவலா பிரேக் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அப்போசிஷன்ல இருக்கிற அதிமுகவுக்கு வாக்கு அளிக்காத மக்கள், பெரும்பாலான மக்கள் இது வந்து ஏமாற்று வித்தை என்று தெரிவிக்கிற மாதிரியும், அதிமுகல ஒரு செட் வந்து இது ஏமாற்று வித்தை என்று நினைக்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இம்ப்ரெஷன். நீங்க சொல்ற கணக்கே வச்சுக்கோங்க, 40-45 விழுக்காடு வந்து 2 பேருக்குமே சரிசமமா இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்றோம். கிட்டத்தட்ட 30 விழுக்காடு மக்கள் வந்து அடிஷனலா சேர்ந்துறாங்க. அது எப்படி கணக்குல வரும்? 18 விழுக்காடு மக்கள் தான் வந்து பொறுப்புல நகர்ந்து சொல்றாங்க, சேர்றது பொறுப்புல நகர்ந்து சொல்லும்போது, அதாவது இந்த உங்களுக்கு 60% ஏடிஎம்கே ஓட் பண்ணாத மக்கள். ஸோ அந்த 70%ங்கிறது இதுல வந்திருக்கு இல்லையா, அதை வந்து 60% ஆஃப் த ஓட் ஷேரோட கம்பேர் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 63%-62% வரும். ஆர் மேபி ஒரு 60%, எக்ஸாக்டா கணக்கு போட முடியல.
அதே மாதிரி இந்த 18% பார்த்தீங்கன்னா அந்த 18% பெரும்பாலானோர் அதிமுகவின வாக்களித்தவங்களா இல்ல பொதுமக்கள் இந்த 60% இருக்கிறவங்களும் அதுல அடங்குறாங்களாங்கிறது அதுவும் ஒரு கேள்விக்குறி தான் இருக்கலாம். ஸோ அதிமுக வாக்களிக்காத நபர்கள் கூட பரவாயில்லைங்க, இது ஒரு பொறுப்புள்ள நகர்வு, ஆட்சியில் இருக்கிறாங்க, இப்போ அந்த ஆளுங்கட்சியில் இவ்வளவு சண்டை இருக்கிறது, டெய்லி வந்து பிரச்சனை ஆகும், அதனால அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்காது, ஸோ இவங்க இணையலாமே அப்படின்னு பொதுமக்கள் அதிமுக வாக்களிக்காத மக்கள் கூட நினைக்கலாம். ஸோ இது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு இன்டர்பிரேட் திஸ். ஆனால் இந்த 70% பெரிய சர்ப்ரைஸ். அடுத்த கேள்வி உங்களுடைய சந்தேகத்துக்கான பதிலை தொடர்ந்து நினைக்கிறோம். அடுத்து நம்ம இதே தொடர்பாக அதிமுகவுடைய இரு அணிகளுடைய இணைப்பு தொடர்பாக நம்ம கேட்டிருந்த விஷயம், இரு அணிகள் இணைப்பு தாமதமாவதற்கான காரணமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். மக்கள் சொல்லக்கூடிய பதில், இரு அணிகள் இணைப்பு தாமதமாவதற்கான காரணம் வந்து புரிந்து கொள்ளக்கூடியது, இது அண்டர்ஸ்டாண்டபிள், 2 மேஜர் ஃபிராக்ஷன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி தான் நடக்கும், இது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் தான், புரிந்து கொள்ளக்கூடியது என்று 22 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இல்லை, சுயநலம் தான் காரணம் இந்த அணிகள் இணைப்பு தாமதமாவதற்கு, அவருடைய சொந்த நலன்களுக்காக தான் இணையாமல் இருக்கிறார் என்று 72 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இரு அணிகளும் இணையாமல் இருப்பதற்கான காரணம் அவரவருடைய சுயநலமே அப்படின்னு 72 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை என்று 6 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. திரு அருண், இப்ப இரு அணிகளும் இணையாமல் இருப்பதற்கான காரணம் சுயநலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் விமர்சகர் அல்லது ஒரு அரசியல்வாதி அல்லது வந்து ஒரு அரசியல் இருக்கக்கூடிய 2 அணிகளில் ஒருத்தர் சொன்னா அதை புரிந்து கொள்ள முடியும். காமன் மேன் வெளியிருந்து பார்க்கக்கூடியவங்க இல்லப்பா இவங்க வந்து ரொம்ப செல்ஃபிஷா செயல்படுறாங்க, இவர்களுக்கு பதவிக்கான நோக்கம் இருக்கிறது, இல்லாட்டி இவங்களுக்கு ஒரு செல்ஃபிஷ் ரீசனுக்காக பண்றாங்க அப்படிங்கிற முடிவுக்கு காமன் மேன் எப்படி வர்றாங்க? எப்படி வராங்கன்னா, இப்போ இந்த 2 அணிகளும் இணையாததுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நம்ம ஜென்ரலா பேசும்போது மக்கள் சொல்லக்கூடிய கருத்து, யார் அடுத்த முதல்வருங்கிறது தான் அதுல பெரிய கன்டென்ஷனா இருக்கும், அதனாலதான் இன்னும் முடிவுக்கு வர மாட்டேங்கிறாங்கிறது வந்து மக்கள் வெளிப்படையா பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதுலதான் மக்கள் இந்த பதிலுக்கு வராங்க. இரு அணிகள் இணையணும்னா யார் பொதுச்செயலாளர் யார் முதலமைச்சர் மூலம் முடிவு பண்ணணும், அப்போ யார் முதலமைச்சர்னா அது அவங்களுடைய சுயநல நோக்கம் தான் அப்படின்னு வர்றாங்க. 2 ஃபேக்ஷன் இருக்கும்போது ஏதேனும் ஒரு ஃபேக்ஷன் வைக்கக்கூடிய சில டிமாண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 பதவியும் ஒருத்தர் கிட்ட இருக்கணும். சோ இது போன்ற விஷயம் எதுவுமே பகிரங்கமா வரலையேங்கிறதா என்னுடைய கேள்வி. இது வந்து எல்லாமே பேசப்படக்கூடிய பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் என்ன சொல்றாங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும், அந்த 2 அந்த குடும்பத்தினர் ஒட்டுமொத்தம் ஒதுக்கணும், பொதுச்செயலாளர் யாருங்கிறதோ முதலமைச்சர் யாருங்கிறதோ பகிரங்கமா ஒரு இடத்தோட பேசப்படல. ஆனா சுயநலங்கிற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் நியூஸை இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த எம்எல்ஏ எந்த பக்கம் போறாங்க, திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிரிந்து வந்ததுக்கு அப்புறம் திரு ஓபிஎஸ் தரப்புக்கு எந்த எம்எல்ஏ எல்லாம் போறாங்கன்ற ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்தபோது சில எம்எல்ஏக்கள்லாம் வர போறாங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்தது. அவங்க எல்லாம் வரலன்னு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு அவங்கள சிலர் வந்து ஒரு அஜிடேட் பண்ணும்போது மக்கள் வந்து இது பதவிக்கான விஷயம், இதெல்லாம் வந்து நம்மளா சொல்லல, நம்மளா தூண்டி பதில் வரல. 3 பேர்கிட்டயுமே இருக்கக்கூடிய நம்பர்ங்கிறது ஒரிஜினல் நம்பர் இல்ல, எதனால எப்படினாலும் மாறலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்காங்க. திரு சுமந்த கேட்க வேண்டிய விஷயம், இந்த 72% மக்கள் வந்து சுயநலமான ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்றது அதிமுகவில் இருக்கக்கூடிய 3 அணிகளுக்குமான எச்சரிக்கையா? இல்ல நிச்சயமா எனக்கு இதுலயும் சர்ப்ரைஸ். நான் நினைச்சேன் இது 95% வந்து சுயநலம் சொல்லுவாங்க, 22 பேர் வந்து நிஜமாவே இருக்கலாம் அப்படிங்கறதே எனக்கு அது எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா 72 ஒரு ஸ்ட்ராங் நம்பரா பார்க்கலையா? 72 இஸ் a very strong number. இது வந்து மக்கள் இந்த 3 அணிகளுக்கும் 2 அணி இருக்கா 3 அணி இருக்கா அந்த விவாதம் வேணாம், இருக்கிற அணிகளுக்கு எல்லாம் இது ஒரு எச்சரிக்கை. ஏடிஎம்கே கேட்டா அணியே இல்லன்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. பட் என்னன்னா இது நிச்சயமா வந்து எச்சரிக்கையா தான் பார்க்கணும். அடிப்படையா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. பேச்சுவார்த்தை என்று அதிகாரப்பூர்வமாக நடந்திருந்து சில சிக்கல்கள் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டிருந்தனா இந்த சுயநலம் அப்படிங்கிறது மட்டும் பெரிய அளவுல வந்திருக்காம போயிருக்கு. நமக்கெல்லாம் தெரிஞ்சு குழு அமைக்கப்பட்டதை தவிர குழு பேசினாங்களா நமக்கு தெரியாது, என்ன காரணங்களுக்கு தெரியாது. இந்த சுயநலம்ங்கிறது ஏன் இவ்வளவு ஹையா வருதுன்னா, வெளிப்படையாக பேச்சுவார்த்தைக்கே போகாமல் நீங்க பேக் சேனல்ல டாக்ஸ் நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமே தவிர, நீங்க வெளிப்படையா பேச்சுவார்த்தை குழு அமைச்சீங்க, ஏன் குழு போய் ஏன் பேசல? அந்த காரணனால தான் இந்த பெர்சன்டேஜ் இவ்வளவு ஹையா இருக்கு. குழுலாம் நேரடியா பேசலாமா மறைமுகமா பேசலாமான்னு பேசிட்டு இருக்காங்க. இல்ல பேசலாமான்னு பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சா கூட ஒரு ஜெனுவின் ரீசனுக்காக இவ்வளவு பேர் வந்து சுயநலம் சொல்ல மாட்டாங்க. பேசவே மாட்டோம்னு அந்த வெளிப்படையா அட்லீஸ்ட் ஓப்பனா பேச மாட்டோம்னு சொல்லும் போது நிச்சயமா மக்கள் நினைப்பாங்க, என்னங்க பெரிய இது வடகொரியாவும் தென்கொரியாவுமா, என்ன எல்லாம் அண்ணன் தம்பிகளா இருந்திருக்கீங்க 30 வருஷமா, இப்போ உட்கார்ந்துகிட்டு வந்து பேசாம அண்ணன் தம்பிக்குள்ளதானே சார் சொத்து சண்டையே வரும். சொத்து சண்டை இல்லைங்க, நீங்க போய் அதாவது நீங்க 2 பண்ணலாம். ஒண்ணு கோர்ட்டுக்கு போலாம், அண்ணன் தம்பி சண்டை வந்தா என்ன பண்ண முடியும்? கோர்ட்டுக்கு போக முடியும். தேர்தல் ஆணையம் போயிட்டீங்க, இப்ப சமரசம் சொல்லிட்டீங்க, உட்கார்ந்து பேச வேண்டியது தானே. அது பேசாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த 72ங்கிறது அந்த காரணம் தான் நினைக்கிறேன். நீங்க இன்டர் பண்ணுங்க. இந்த ஆட்சியை கலைத்து ஒரு தேர்தல், ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கருத்து கணிப்பு பண்ணோம், அதுல வந்து தேர்தல் வேணும்னு நிறைய மக்கள் கேட்கறாங்க. சோ அது ஒரு முடிவா அப்படின்னு பார்த்தா தேர்தல் வராது. ஏன்னா வந்து இன்றைய தினம் ஒரு தேர்தல் வந்தா செலவு செய்ய எங்கள் அரசியல்வாதி தயாரா இல்ல, அதையும் ஒரு சுயநலம்
அப்படிங்கிற கருத்துக்களும் வரதை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த அரசியல் கட்சிகள் யாருமே தேர்தல் தயாரா இருக்க மாட்டாங்க, ஆனா இப்படியே ஓட்டிட்டு இருப்பாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த கருத்தும் பரவலா உண்மையிலே இருக்கு. ஓகே, அடுத்த நாம ஒரு கேள்வி வச்சிருந்தோம் மக்கள்கிட்ட. இது போன்ற விஷயங்கள் அணிகள் இணைப்புக்கான காரணம் ஆரியமா சொல்லிருந்தோம். இந்த அணிகள் உண்மையிலே இணைய வேண்டுமா? 2 அணிகள் வந்து இருக்கு பிரதானமா சொல்லி சொன்னாங்க. இந்த 2 அணிகள் இணையணுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டபோது மக்கள் நாம் கேட்டிருந்த கேள்வி, இந்த 2 அணிகளும் இணைய வேண்டுமா, இந்த கண்டிப்பா இந்த 2 அணி இணைய வேண்டுமான்னு கேட்டபோது மக்கள் சொன்ன பதில் இணைய வேண்டும் என்று 28 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. அதிமுகவுடைய 2 அணிகளும் கண்டிப்பாக இணைய வேண்டும் என்று 28 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இவர்கள் இணையவே வேண்டாம், இப்படி இருந்துட்டு போன்னு சொல்லி 58 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. அதிமுகவின் 2 அணிகளும் கண்டிப்பாக இணைய வேண்டியது இல்லை என்று 58 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. கருத்தில்லை என்று 14 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. வழக்கமாக ஒரு 5-6 விழுக்காடு வந்திருப்பாங்க. இதுல கருத்தில்லைங்கிற எண்ணிக்கை 14 அதிகமா இருக்குது. இணையவே வேண்டாம் என்று 58 விழுக்காடு மக்களும், இணைய வேண்டும் என்று 28 விழுக்காடு மக்கள் சொல்லக்கூடிய நம்ம பார்க்கிறோம். திரு அருண், இணைய வேண்டாம் அப்படிங்கிற கருத்துக்கான காரணம் வந்து முதல்ல பார்த்த அந்த விரக்தியா, இது ஒண்ணுமே உருப்படி இல்லைங்க, இது வந்து சுயநலத்துக்கு இந்த முன்னாடி வந்து 2-3 காடுகளுடைய இணைப்பா இந்த விஷயம், இது விரக்தி அடைஞ்சிருக்காங்க, சுயநலத்துக்காக பண்றாங்க. அவங்க இணைஞ்சா என்ன இணையாட்டி என்ன அப்படிங்கிறத பெட்டர் அவங்க இணையாம இருந்து நேரடியாக மக்களை சந்திக்கட்டும், அப்போ ஒரிஜினல் அதிமுக யாருன்னு பார்த்துப்போம் அப்படிங்கிற. வேற ஒரு கார்டுக்கு நம்மளுக்கு வந்திருக்கிற ரிசல்ட்டையும் இதையும் நான் லேட்டர் கம்பேர் பண்ணி இன்னுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஃபிகரை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்றா அதிமுக சிம்பத்தைசர்ஸ், அதிமுகவிடம் இருந்து விலகி செல்லக்கூடிய வாக்காளர்கள் அப்படின்னும் இதை பிரித்து பார்க்கணும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஆதரவு அளித்தவர்கள் இன்று அங்கு இல்லையோ, அங்கிருந்து இன்னைக்கு தள்ளி வராங்களோ, அவர்களுக்கு நம்பிக்கை தரும் விதத்தில் அங்கு வேற ஒரு தலைமை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் காட்டுற ஃபிகர் தான் இந்த 58. அதிமுக அப்படிங்கிற கட்சி இருக்கும், அதுல மாற்று கருத்து இருக்காது. ஆனால் அதே பலத்துடனும் அதே செல்வாக்குடனும் அந்த கட்சி இருக்குமாங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கான பதிலாகவும் தான் நம்ம இதை பார்க்கணும். திரு சுமன் கேட்க ஒரு விஷயம், இதுல யார் பக்கம் நியாயம் இருக்கும் அப்படிங்கிற மக்கள் முடிவுக்கு வந்திருப்பாங்க. இதுல வந்து அவங்க இணையவே வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு விரக்தியோட வெளிப்பாடா வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து அவங்க அப்படியே கடந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இணைஞ்சா என்ன இணையாட்டி என்ன அப்படின்னு சொல்லும்போது நீ இணையாமலே இருந்து. இப்ப இதுல வந்து இன்னைக்கு வந்து நம்ம 3 ஃபிராக்ஷன் நம்ம பார்க்கிறோம். 2 நம்ம இது எடுக்கும்போது 2, இன்னைக்கு நம்ம 3 பார்க்கிறோம். இதுல இபிஎஸ் பக்கமா, ஓபிஎஸ் பக்கமா, டிடிவி பக்கமா, யார் பக்கம் நியாயம் இருக்குது, இது கொஞ்சம் பரவாயில்லப்பாங்கிற மாதிரி ஒரு சென்ஸ் தான் உருவாயிருக்கா, இல்லாட்டி எல்லாம் 3மே ஒரே பார்வை தான் பார்க்கறாங்க? இல்ல, நிச்சயமா வந்து திரு ஓபிஎஸ் வெளியே வந்தவுடன் ஒரு மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஆதரவு மக்களிடையே இருந்தது என்று மாற்று கருத்து இல்லை. பொதுவாக நம்ம மீடியாவில் பார்த்தாலும் சரி, பொதுமக்கள்கிட்ட நம்ம பேசும்போதும் அது வந்து வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சுது. ஸோ வெளியே வந்துட்டாருங்க, பரவாயில்ல, இவர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிற ரீதியாக தான் மக்கள் இருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த 58% ஒரு மாத காலத்துக்கு முன்பு நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இவ்வளோ ஹையா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் வந்துன்னா தொடர்ந்து இந்த டெய்லி விவாதம், டெய்லி அதே அரைச்சமாவே அவங்கள சொல்றது, நான் அவங்கள நீக்கிட்டோம், இல்ல நீங்க உண்மையாவே நீக்கல, இதே மேட்டரை வந்து நீங்க போயிட்டு கிட்டத்தட்ட 45 நாள் 50 நாள் ஓடிட்டு இருக்கு. இதே படம் தான் ஓடுது. அந்த விரக்தி தான் மக்களுக்கு இந்த 58%ங்கிறது என்னுடைய கணிப்பு. இதை வந்து நீங்க ஒரு 1.5 மாத காலத்துக்கு முன்பு இந்த 2 குழு அமைச்சாங்க இல்லையா, குழு அமைச்சு பேச்சுவார்த்தை தொடங்க போகுதுன்னாங்க இல்லையா, அப்போ நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இந்த 58ங்கிறது ஒரு 45-40 அப்படின்னு வந்திருக்கும். இந்த 28ங்கிறது ஒரு 40 கிட்டத்தட்ட ஈக்குவலா வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அப்படிங்கிறது இந்த 3 ஃபிராக்ஷன்ல ஏதாவது ஒரு பக்கம் டுவர்ட்ஸ் மக்கள் போய், இப்ப நீங்க சொன்னது போல, நீங்க சொல்ல சரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆன்னு இருந்த போது அந்த ஃபிராக்ஷன் உடனே நடந்த போது ஓபிஎஸ் பக்கம் கொஞ்சம் நியாயம் இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ் வந்து கிரியேட் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு மக்கள் பார்க்கும்போது இந்த 3 பேர்ல ஏதாவது ஒரு பக்கம் டுவர்ட்ஸ் சம்திங் லீனிங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது திரு ஓபிஎஸ் உடைய ஆதரவு, முதல்ல இருந்த ஆதரவு நிச்சயமா வந்து இன்றைய சூழல்ல சரிஞ்சிருக்கும் அப்படிங்கறதா என்னுடைய கணிப்பு. அது வந்து உங்களுடைய ஃபிகர்ஸ் வரப்போகுதுங்கிறத அப்புறம் நம்ம பார்ப்போம். பட் நிச்சயமா வந்து அது வந்து சரிஞ்சிருக்கும். ஆனாலும் பிட்வீன் இப்போ திரு தினகரன் ஒரு 3வது அணியாக உருவாகின காரணத்தினால ஓபிஎஸ் அணியும் திரு இபிஎஸ் அணியும் இணைந்து செயல்பட்டால் பெரும்பாலான அதிமுக வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிளஸ் இல்ல, ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அன்அட்டாச்ட் ஓட்டர்ஸ் தான் எக்கச்சக்கம். நீங்க ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா கட்சி தொண்டர்கள் ஒரு கோர், டிஎம்கே உடைய கேடர் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஆமா, ஏடிஎம்கே ஓட்டர் பேஸ் அப்படிப்பட்டது இல்ல, எப்பனாலும் வரும் எப்பனாலும் போகும். இல்ல அப்படி இல்ல, அதாவது அவங்களுக்கும் கேடர் பேஸ், பலமான கேடர் பேஸ். ஆனால் இந்த டிஃபரன்ஸ் வருது இல்லையா, ஏன் அதிமுக திமுகவை விட ட்ரெடிஷனலா ஒரு 5% 6% ஓட்டு கூட வாங்குறாங்க. அதனால தான் திமுக இப்போ கூட்டணிக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த காரணம் வந்து இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் வந்து அதுவும் predominantly ஆன்டி டிஎம்கே ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ். அவங்க வந்து பரவாயில்லைங்க அதிமுக போடலாம், ஏன்னா திமுக அவங்க தான் தோக்கடிப்பாங்கிற எண்ணத்துல அவங்க இப்படி புரிஞ்சுக்கலாமா? இன்றும் கூட தமிழ்நாட்டில் அரசியல் என்பது திமுக மையப்படுத்தி தான் இருக்கிறது. நீங்கள் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீங்களா, வரக்கூடாது என்று விரும்பலாம் அப்படிங்கிறதா திமுக சென்ட்ரிக்? நிச்சயமா. அதாவது 2016ல செல்வி ஜெயலலிதாவுடைய மீண்டும் ஆட்சிக்கு வந்தது, இந்த 5 இயர் சைக்கிளை உடைச்சாங்க இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய காரணமே வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஓரளவுக்கு இருந்ததுதான். அதாவது 5 ஆண்டுகளுக்கு பிறகு கூட திமுகவை ஒரு ஹோல் ஹார்ட்டடா நம்ம ஏத்துக்கணும்னு மக்கள் பெரிய அளவுல சொல்லல.
அந்த காரணத்தினால தான் அந்த டிஃபரன்ஸ்ல அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. அது எல்லாமே வந்து வெறும் ஏடிஎம்கே காடரை மட்டும் தான் ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க வச்சாங்கன்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஸோ அதிமுக வாக்காளர்கள் தவிர மற்றவங்க வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறோம். நம்ம வந்து நண்பர்களே அடுத்த பார்க்கக்கூடிய மக்களுடைய எண்ணங்களை எண்களாக பார்த்தோம். மக்களுடைய எண்ணங்களை அவருடைய குரலிலே கேட்கலாம். தற்போது மக்கள் இந்த பிரச்சனை பற்றி என்ன சொன்னாங்க அவருடைய குரலிலே. திமுக செயல் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மேலும் மேலும் உயர்ந்துட்டு வராரா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அது இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே ஒரு வளர்ந்த தலைவர் தான், பிரச்சனை அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. நாட்டுக்காக அந்த கட்சி என்ன பண்ணியிருக்கு, ஏடிஎம்க்கு என்ன பண்ணியிருக்கின்றதான் விஷயமே தவிர வளர்ந்துருக்காங்களா அது பெரிய ஆளா அப்படின்றதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. பலம் கண்டிப்பாக கூடி இருக்குது சார், பலம் கண்டிப்பாக கூடி இருக்குது. அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். பொதுமக்களை போய் நல்லா சந்திக்கிறார் சார். இப்போ பொதுமக்கள்கிட்ட நல்லா போய் நல்லா மூவ் பண்ணுறாரு. போய் நல்லா பார்த்து சந்திச்சு நிறையா பேரை சந்திச்சுட்டு வாக்கிங் நடைப்பயணம்லாம் போனதுனால அவருடைய இது கூடியிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். முதலமைச்சரை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். வரணும்னு எங்களோட ஆசையெல்லாம். இப்போ நடக்கிற அரசு ஆட்சிக்கு கொஞ்சம் திமுக அடுத்த ட்ரிப் வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ அரசாங்கம் கொஞ்சம் ரொம்ப இதாக செயல்பட மாட்டுது. அதனால் அடுத்த ட்ரிப்பு ஸ்டாலின் வரதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியில் ஒரு கட்சியும் வந்து பல பகுதியாக வந்து பிரிஞ்சு இருக்கு. இந்த சூழ்நிலையில் மக்களோட கருத்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுக தான் வந்து ஒரு செல்வாக்குள்ள ஒரு அரசியல் கட்சியாக இப்போதைக்கு நிலைத்து நிற்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது ஸ்டாலின் வந்து ஒரு பெருந்தலைவராக இருக்கிறதுக்கு அவருக்கு நிறையாவே வாய்ப்பு உள்ளது. கண்டிப்பாக திமுகவோட செல்வாக்கு உயர்ந்திருக்கு. ஏன்னு கேட்டால் இப்போ உள்ள தற்போது அரசியல் நிலவரம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆளும் அதிமுக வந்து ரொம்ப மக்கள் பிரச்சனை எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. மக்கள் பிரச்சனை சரி, மாநில உரிமை பிரச்சனை சரி, எதுலேயும் கண்டுக்கிறது இல்லை. குறிப்பாக மீனவ பிரச்சனையும் சரி, விவசாய பிரச்சனையும் சரி, சரியாக அணுகாமல் மக்களே வந்து ஏன்டா இந்த ஆட்சி வந்து ஓட்டு போட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏன்டா ஓட்டு போடணும் ரொம்ப இதாக இருக்காங்க, வேதனைப்படுறாங்க. அதனால் அது இல்லாமல் வந்து திமுகவோட பலம் கூடியிருக்குனாக்கா அந்த கட்சியுடைய செயல் தலைவரோட செயல்பாடு நல்லா இருக்குது. மக்களோட ஒன்றி பழகிறாரு. எல்லா மக்கள் பிரச்சனையும் எடுத்து போராடுறாரு. வீதிக்கு இறங்கி போராடி அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணுறாரு. திமுக பலம் கூடியிருக்கு. ஆனால் ஏழைங்களுக்கு நிறைய செஞ்சிட்ருக்காங்க. குளம் தூர் வர்றாங்க. ரெண்டாவது வந்து நடைப்பயணம் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கிட்டு வந்து மக்களை கவர் பண்ணிகிட்ருக்காங்க. ஜெயிக்கிறதுக்காக திமுக வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் முதலமைச்சராக ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. தற்போது உள்ள சூழ்நிலையில் தமிழக அரசியலில் உள்ள சூழ்நிலை வந்து திமுகவுக்கு வந்து சாதகமாக இருக்குது. எப்படி சாதகமாக இருக்குன்னா அதிமுகவோட பலவீனம் வந்து திமுகவுக்கு வந்து பலமாக இருக்குது. பொதுமக்கள்கிட்ட இந்த ஆட்சி மேலே உள்ள அதிருப்தி வந்து திமுகவை வந்து பலப்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இதே மாதிரி அதிமுக பலம் இழந்திருக்க காரணத்தால் ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தற்போது உள்ள சூழ்நிலை எலெக்ஷன் நடந்துச்சுன்னா நிச்சயமான முறையில் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும், ஸ்டாலின் தான் முதல்வர் ஆவார். ஆனால் இடையில ஒரே ஒரு விஷயம் இருக்குது. ரஜினிகாந்தரோட அரசியல் நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது, அவர் எப்படி மக்களை சந்திச்சு இருக்கிறாருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் வாய்ப்புகள் அதிகபட்சமாக திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கு தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பார்க்கும்போது ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில கட்சி உள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து ஒரு பெரிய தலைவராக எல்லாருக்கும் தெரியறாரு. காரணம் என்னென்னா அவர் தான் ரொம்ப காலமாகவே அரசியலில் இருக்கார். மீதி இருந்தவங்க யாருமே இப்போ இல்லை. அதனால் வந்து ஸ்டாலின் தான் வந்து கொஞ்சம் வெளியே தெரிகிறார் மக்களிடையே. இப்போ உள்ள நாட்டு நடப்பு சூழ்நிலையில் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சராக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நிலையான தலைவர்னு யாரையுமே சொல்லிக்க முடியலை. எடுத்த கருத்துக்களில் அறுதி பெரும்பான்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கு. அந்த கட்சியுடைய செயல் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலினுடைய செல்வாக்கு கூட உயர்ந்திருக்கிறது. தற்போது தேர்தல் தான் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது மக்களுடைய பார்வையாக இருக்குது. இடையில ஒருத்தர் முக்கியமான விஷயத்தை சொன்னார். ரஜினியோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கணும். அவருடைய நிலைப்பாடை பொறுத்து முடிவுகள் மாறலாம் சொல்லி இருந்தார். மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கருத்து கணிப்புடைய கிளைமாக்ஸ் இறுதி நாளில் இறுதியான கேள்விகளுக்கான விடை. 2 முக்கியமான கேள்விகள். நீங்கள் தற்போது தேர்தல் நடந்தால் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் என்ற ஒரு கேள்வி, அதற்கான விடை. நீங்கள் தற்போது வாக்களித்தால் தற்போது தேர்தல் நடந்தால் உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர், உங்களுடைய முதலமைச்சர் தேர்வு யார் அப்படிங்கிற 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்குமான பதிலை நாம வந்து இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அந்த பதிலை பார்க்கறதுக்கு முன்னாடி யார்ட்டையுமே அநேகமா இருக்காத நம்ம இருக்கக்கூடிய ஒரு டேட்டா நம்ம ஒன்று இருக்கு. நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் இந்த பயிற்சியை நம்ம வந்து இந்த கருத்து கணிப்பை மக்களோட என்ன தெரியக்கூடிய முயற்சி நம்ம இன்டர்நெட் ஆரம்பிக்கல. 2014 மக்களவை தேர்தல் ஆரம்பிச்சிருக்கிறோம். 2014 மக்களவை தேர்தலில் ஒரு கருத்து கணிப்பும், 2016 சட்டமன்ற தேர்தல் ஒரு கருத்து கணிப்பும், 2017 மார்ச்ல அதிமுக 2 அணிகள் உருவான பிறகு சசிகலா அவர்களை எதிர்த்து பிப்ரவரி 7ஆம் தேதி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குரல் கொடுத்த பிறகு மார்ச் மாசத்தில் ஒரு கருத்து கணிப்பு
நடத்துறோம். அப்போ இந்த இதே கேள்வி கேட்டிருந்தோம். தற்போது தேர்தல் நடந்தால் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீங்கிறத 2014, 2016, 2017 3 சந்தர்ப்பங்களை கேட்டிருந்தோம். இந்த 3 சந்தர்ப்பங்களில் வந்த விடை என்ன என்பதை தற்போதைய விடை பார்ப்பதற்கு முன்னால் நம்ம பார்த்துலாம். முதல்ல 2014 பாராளுமன்ற தேர்தலின் போது நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டிருந்தோம். அதற்கு மக்கள் சொன்ன பதில் என்ன? 2014 54 விழுக்காடு மக்கள் அதிமுக வாக்களிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. 2014 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்போம் 32 விழுக்காடு மக்கள் சொல்லியிருந்தாங்க. 2014 பாராளுமன்ற தேர்தல் போது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்போ வந்து பெருசா இருந்துச்சு. தேமுதிக பாஜக எல்லாம் சேர்ந்து அப்போ வந்து 14 விழுக்காடு மக்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களிப்பு சொல்லியிருந்தாங்க. இது வந்து 2014 மக்களவை தேர்தல் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவு. அதிமுக ஆதரவாக 54, திமுக ஆதரவாக 32, மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக 14. இதே கேள்வி நம்ம வந்து 2016 சட்டமன்ற தேர்தல் எடுத்தோம். நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள் தேர்தல் முடிவுகள் அல்ல, நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள். நம்ம மக்கள்கிட்ட கேட்ட போது 2016 நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க கேட்ட போது மக்கள் சொன்ன பதில் 2016 தேர்தல் முடியும் போது 36 விழுக்காடு மக்கள் திமுக வாக்களிப்பு சொல்லியிருந்தாங்க. நம்முடைய கருத்து கணிப்பு முடிவு 2016 தேர்தல் முடிவு அல்ல, 36 விழுக்காடு மக்கள் திமுக வாக்களிப்பு சொல்லியிருந்தாங்க. 41 விழுக்காடு மக்கள் அதிமுக வாக்களிப்பு சொல்லியிருந்தாங்க. மற்ற கட்சிகளுக்கு வாக்களிப்போம் என்று 23 விழுக்காடு மக்கள் சொன்னாங்க. இது 2016 சட்டமன்ற தேர்தல் முடிவின் போது ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 23 விழுக்காடு மக்கள் மற்றவைக்கு அதிமுக ஆதரவாக 41 விழுக்காடு மக்கள் 36 விழுக்காடு மக்கள் திமுக ஆதரவாக. அதேபோல 2017 மார்ச்ல இப்போ வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குரல் கொடுத்த பிறகு இதே கேள்வி கேட்டிருந்தோம். 2017 மார்ச்ல அதிமுக 2 அணியா பிளவுபட்ட பிறகு இந்த கேள்வி கேட்டபோது மக்கள் சொன்ன பதில் என்ன? 2017 மார்ச் மாதம் எடுத்த கேள்விக்கான பதில் திமுகவுக்கு வந்து 46 விழுக்காடு. கருத்து கணிப்பு முடிவு அதிமுகவுக்கு வந்து 45 விழுக்காடு, 1 விழுக்காடு குறைஞ்சு. 2016 சட்டமன்ற தேர்தல் நம்ம பார்த்திருப்போம். அதிமுக வந்து திமுகவோட 1 விழுக்காடு கூடுதலா வாங்கியிருந்தது. 2017 மார்ச்ல வந்து அதிமுகவோட திமுக லீட் எடுக்குது, 1 விழுக்காடு லீட் எடுக்குது. 40, 41 2016 மார்ச் மாதத்துல இருந்து மே மாசத்துல இருந்தது. 2017 வந்து அதிமுக திமுக வந்து 45, 46 மார்க்கு 1 விழுக்காடு திமுக கூடியிருப்பதை பார்க்கிறோம். 2017 மே மாதம் மார்ச் மாதம் எடுக்கப்பட்ட முடிவு. பாமகவுக்கு 2 விழுக்காடு, பாஜகவுக்கு 2 விழுக்காடு, தேமுதிகவுக்கு 1 விழுக்காடு, மற்றவை எல்லாம் சேர்ந்து 4 விழுக்காடு. இது வந்து 2017 மார்ச் மாதம் எடுக்கப்பட்ட முடிவு. 2014, 2016, 2017 3 முடிவுகள் நம்ம கேட்டோம். இதே கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கு தேதிக்கு தேர்தல் நடந்தால் யாருக்கு பார்க்க போறோம்? டாக்டர் சுமன் ஸ்ரீராமன், இந்த 3 பார்த்த பிறகு தற்போதைய நிலைமையில என்ன முடிவு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு காசிப் தான், ஒரு வைல்டு கெஸ் தான். தற்போது வரக்கூடிய ரிசல்ட் நான் உங்கள்கிட்ட கொடுக்கல. என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும், உங்களுடைய மனசாட்சி தெரியும் என்ன ரிசல்ட் உங்களுக்கு தெரியல. இந்த 3 முடிவுகளை பார்த்த பிறகு தற்போதைய அரசியல் சூழ்நிலை ஒரு காமன் மேனா உங்களுடைய கணிப்பு என்ன? எந்த ரேஞ்சில் இது மாறி இருக்கும், எந்த ரேஞ்சில் அப்படியே தொடருமா, என்னவா இருக்கும்? இல்ல, லாஜிக்கலா பார்த்தாக்கா அதிமுகவினுடைய வாக்கு குறைந்தும் திமுகவினுடைய வாக்கு கூடியும் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் என்னுடைய கணிப்பு. அது வந்து நம்பர்ஸ் வைஸ், பர்சன்டேஜ் வைஸ். ஏன்னா 2 காரணம். ஒன்று வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது திமுக ப்ளஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கம்பைண்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ சென்ற முறையே வந்து அவங்க 40% சட்டமன்ற தேர்தலையே வாங்கின அந்த கூட்டணி நிச்சயமாக வந்து ஒரு 4-5% இல்லை அதுக்கு அதிகமாகவே வந்து அதை கூடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக அதிமுகவில் இந்த நடக்கிற அந்த கோஷ்டி பூசல் எல்லாம் பார்க்கும்போது ப்ளஸ் ஒரு வலுவான தலைமை இல்லை. இந்த 2 காரணங்களுக்காக அதிமுகனுடைய வாக்குகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. குவெஸ்டன் இஸ் அந்த நம்பர் என்ன, பிளஸ் மற்ற கட்சிகளுக்கு இம்பாக்ட் என்ன? இப்போ உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளோ பாரதிய ஜனதா தீவிரமா வந்து தமிழ்நாட்டில் ஒரு மார்க் உண்டாக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த இம்பாக்ட் என்ன இருக்கும்? தேமுதிக மேலும் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. பட் மக்களை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக ஒரு அதிமுகல ஒரு பெரிய தலைமை இல்லாத ஒரு சூழல், உட்கட்சி பூசல் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்ப்பக்கம் திரு ஸ்டாலின் ஒரு வலுவான தலைவராக நிற்கிறார். 2017 மார்ச் மாசம் வந்தது போல எதிரொலிக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வந்து அதிமுக குறைவாகவும் திமுக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த ரேஷியோல அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். பர்சன்டேஜ்ங்கிறது பிரெடிக்ட் பண்ணணும். பார்த்துறோம். உங்களுடைய கேள்விக்கான பதில இப்ப நீங்க அருண் நம்ம வந்து அந்த ரிசல்ட் வந்து நேத்து சுமந்திராமட்ட கொடுத்தலாம். அவர் வந்து கையில கொடுத்தலாம். நீங்க பார்க்க போற முடிவு 2 கேள்வி கேட்டிருந்தோம். முதல்ல கேட்டிருந்த கேள்வி நம்ம வந்து 2 கேள்வி அடுத்தடுத்த கார்டுல பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் தற்போது தேர்தல் நடந்தால் இந்த மக்கள், தமிழக வாக்காளர்கள் யாரை தங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுப்பார்கள்? உங்களுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், சீஃப் மினிஸ்டர் சாய்ஸ் யார் என்று தற்போது மக்களிடம் கேட்டிருந்தோம். மக்கள் சொன்ன பதில் என்ன? 2017 இப்போது நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகள், கருத்து முடிவுகளை பார்த்தோம். யார் முதலமைச்சராக வர வேண்டும் நீங்கள் விரும்பி கேட்டபோது விஜயகாந்த் முதலமைச்சராக எங்களுடைய தேர்வாக இருக்கிறார் என்று 1 விழுக்காடு மக்களும், எடப்பாடி பழனிசாமி தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய தேர்வாக 4 விழுக்காடு மக்களும், அன்புமணி தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று 5 விழுக்காடு மக்களும், ரஜினிகாந்த் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் என்று 21 விழுக்காடு மக்களும், திரு ஓ பன்னீர்செல்வம் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று 23 விழுக்காடு மக்களும்,
திரு ஸ்டாலின் தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று 38 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. மற்றவர்கள் வேற பேர் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக 8 விழுக்காடு மக்கள் மற்றவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல எல்லாருமே வருவாங்க நினைக்கிறேன். திரு வைகோலந்து, திரு சீமானந்து, திரு வாசன் மற்றவர்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் அறுதி பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய மொத்த வேட்பாளர்கள் முதலமைச்சர் தேர்வுல மக்களுடைய அறுதி பெரும்பான்மை தேர்வாக தற்போதைய கருத்துக்கணி முடிவுல ஸ்டாலின் அவர்கள் 38 விழுக்காடும், திரு பன்னீர்செல்வம் 23 விழுக்காடும், ரஜினிகாந்த் 21 விழுக்காடும், அன்புமணி 5 விழுக்காடு, தமிழகத்தில் தற்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி 4 விழுக்காடு, திரு விஜயகாந்த் 1 விழுக்காடு மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்காங்க. இது முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் சொன்ன பதில். இதே போல கிட்டத்தட்ட உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிற கேள்விக்கு அடுத்ததாக உங்களுடைய கட்சி எது, நீங்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புங்கள், தற்போது தேர்தல் நடந்தால் நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள், தற்போது தேர்தல் நடந்தால் உங்களுடைய வாக்கு யாருக்கு என்ற கேள்விக்கு மக்கள் சொன்ன பதில். இன்று தேர்தல் நடந்தால் உங்கள் வாக்கு யாருக்கு? மக்கள் சொன்ன பதில் தேமுதிகவுக்கு எங்களுடைய வாக்கு என்று 1 விழுக்காடு மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எங்களுடைய வாக்கு என்று 2 விழுக்காடு மக்கள், நாம் தமிழர் கட்சிக்கு எங்களுடைய வாக்கு என்று 2 விழுக்காடு மக்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுடைய வாக்கு என்று 3 விழுக்காடு மக்கள், அதிமுகவுக்கு எங்களுடைய வாக்கு என்று 28 விழுக்காடு மக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுடைய வாக்கு என்று 44 விழுக்காடு மக்கள் சொல்லிருக்காங்க. இது போல் தேர்ந்தால் மற்ற அத்தனை கட்சிகளும் சேர்த்து 20 விழுக்காடு மக்கள் வந்திருக்காங்க. 20 விழுக்காடு மற்ற அத்தனை கட்சிகளுக்கும் சேர்த்து நாம் ஏற்கனவே சொன்ன போல தமாகல இருந்து வாசன்ல இருந்து வைகோல இருந்து மற்ற அத்தனை சேர்த்து 20 விழுக்காடு வாக்குகள் வாங்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய தேர்வு. தற்போது தேர்தல் நடந்தால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் ஆட்சிக்கு கொண்டு வருவோம் என்று கிட்டத்தட்ட 44 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தக்கூடிய அதிமுகவுடைய வாக்கு 28 விழுக்காடாக குறைஞ்சிருக்கிறது. பாஜக 3, நாம் தமிழர் 2, பாமக 2, தேமுதிக 1 என்பதுதான் தற்போதைய தேர்தல் முடிவாக, தேர்தல் கருத்து கணிப்பு முடிவாக மக்களுடைய பார்வையில் இன்று தேர்தல் நடந்தால் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள், உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர்? 2 முக்கியமான கேள்விக்கு தமிழகம் அளித்த பதிலை நாம் தற்போது பார்த்தோம். அருண் கிருஷ்ணமூர்த்தி, விஜயகாந்த் இவ்வளவு குறைய முடியுமா? என்ன ஆயிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சார். முதல்ல இப்போ அதிமுக இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 3 அணிகளா பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகக்கு இந்த வாக்கு கிடையாது. அது நான் பின்னாடி வந்துறேன். முதல்ல எங்க அண்ணன் விஜயகாந்த் நீங்க ஆரம்பிங்க. விஜயகாந்த் இவ்வளவு ஒரு வீழ்ச்சி 1 விழுக்காடு தான் அப்படின்னு முதலமைச்சர் தேர்வுக்கும் 1 விழுக்காடு தான், கட்சி தேர்வுக்கும் தேமுதிக 1 விழுக்காடு தான். இன்னைக்கு அவர் ஃபீல்டுல எங்க இருக்காங்க, அந்த கட்சிக்கான பிரசன்ஸ் என்ன, எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வேக்யூமா அவங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க, இது போன்ற கேள்விகள் பெரிய அளவுக்கு இருக்கு. அவர் துறையில இருந்தே வேற ஒருவர் அரசியலுக்கு வரலாமோ என்ற எதிர்பார்ப்பு இருப்பதனால் வேறு ஒரு பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதையும் பார்க்கிறோம். வந்தால் திரு விஜயகாந்த் அவர்களே மீண்டு அரசியல்ல இப்ப அவர் போட்டியிட்டு எல்லாம் பண்ணாலுமே கூட அவரால் ஜெயிக்க முடிஞ்சு ஒரு தலைமை கொடுக்க முடியுமாங்கிற சந்தேகம் மக்களிடையே பரவலா ஒரு கருத்தா இருக்கிறதா நம்ம சுருக்கமா உங்கள்ட்ட 2 விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நான் டீட்டெயிலா டாக்டர் சுமந்த போறேன். முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லி கேட்டா திரு அன்புமணி ராமதாஸ் 5 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. ஆனா உங்களுடைய கட்சி தேர்வு எதுன்னு சொல்லிச்சுன்னா பாமக 2 விழுக்காடு மக்கள் தான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் 91 இருந்து 2016 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 விழுக்காடு வாக்குகளை உத்தரவாதமாக பாமக பெற்றுக்கொண்டே வந்திருக்கு. தனியா போட்டிட்டாலும் கூட்டணியில் போட்டாலும் அதிமுக கூட்டணியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ திமுக கூட்டணியோ தேவர் கான்ஸ்டன்ட்லி கெட்டிங் 5%. ஆனா இங்க ஒரு முரண் தெரியலையா? முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொன்னா 5 விழுக்காடு, பாட்டாளி மக்கள் கட்சி வாக்களிப்புனா 2 விழுக்காடு, ஒரு முரண் இல்லையா? திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு 21 விழுக்காடு, அதே கட்சி வாக்குல பார்த்தா மற்றவர்கள்ங்கிற ஒரு கூட்டத்திலே 20 விழுக்காடு தான் வருது. சோ இது எப்படின்னா மீண்டும் தமிழக வாக்காளர்களுடைய பிரசிடென்ஷியல் ஸ்டைல் ஓட்டிங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். மற்றவர்கள் ரஜினிகாந்த் அப்படிங்கிற பாக்குறது நம்ம தெரிஞ்சு பாப்போம். நான் கேக்குறது ஒரு முரணா தெரியலையா? 2% இங்க பாமக, 5% அங்க அன்புமணிக்கு தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்கிறோம்னா சில இடத்துல தலைவரால் கட்சிக்கு செல்வாக்கு, சில இடத்துல கட்சியால் தலைமைக்கு செல்வாக்கு, அதை தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்படி எடுத்து பார்க்கும் பொழுது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கேம்பெயின் ஸ்டைல் அவர் இருக்கிறதுனால 5% ஓட்டு இழுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மீண்டும் இதே பாயிண்ட் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும். இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம்ல யார் அந்த ஸ்பேஸை கேபிட்டலைஸ் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி பெரிய அளவுக்கு இருக்கு. இந்த தலைவர்கள் இன்னும் வரலங்கிறது தான் உண்மை. பாஜக 3 விழுக்காடு வாக்குகள், நாம் தமிழர் 2 விழுக்காடு வாக்குகள். பாஜக கால் பதிக்குமா கை பதிக்குமா எல்லாருமே பேசிட்டே இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுடைய பிரசன்ஸ் கூட்டிட்டே இருக்குதா? பாஜக as well as அப்படியே கம்ப்ளீட்டா 360 டிகிரி எதிரில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கம் அவங்களும் எமர்ஜ் ஆகிட்டு வராங்களா? இந்த 2% 3% எதை ஒரு சின்ன போலரைசேஷன், அந்த போலரைசேஷனோட 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்ல 2 பேர் பெனிஃபிட் ஆறாங்களே தவிர மற்றபடி அவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களை எதிர்க்கக்கூடிய மக்களுடைய வாக்குகள் பெரிய அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு இவங்களை அந்த வேக்யூமை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டியாவோ தலைமையாவோ மக்கள் இன்னும் பார்க்கலைங்கிறதும் உண்மை. டாக்டர் சுமந்த்ராமன், இந்த வாக்கு, இந்த முதலமைச்சர் தேர்வு மக்களுடைய பார்வை நீங்கள் கணிச்சதும் இதுவும் சரியா இருக்குதா? இதுல எதை காட்டுது? இல்ல, எனக்கு இதுல ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ் 20%. மற்றவைங்கிறது 20% வரதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறதா என்னுடைய கணிப்பு. ஏன்னா
யார் இருக்காங்க? மற்றவங்கன்னா நீங்க சொன்ன மதிமுகவோ இல்ல தமாகவோ எல்லாம் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 3-4% கூட கம்பைண்டா வராது. இன்னும் டிசைடட்ங்கறது சேர்ந்து வரும் இல்லையா? அதுல நாட் yet decided இன்னும் முடிவெடுக்கலங்கறது சேர்ந்து இல்ல அது அப்போ வந்து முழுமையாக வந்து மற்றவை என்று சொல்லும்போது அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ பாஜகவுக்கோ இங்க இருக்கிற கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சிக்கு நான் வாக்களிக்க போறேன். அன்டிசைடட்ங்கிறது வரிசைப்படுத்த முடிந்த கட்சிகள் எல்லாம் வரிசைப்படுத்திட்டோம். அன்டிசைடட்னா அதை வந்து நம்ம ஒரு தனி கேட்டகரியா எடுக்கணும். மற்றவைன்னு சொல்லும்போது இந்த கட்சிகள் அல்லாத வேறு ஒரு இயக்கத்துக்கோ ஒரு கட்சிக்கோ நான் வாக்களிக்க போறேன் என்றுதான் அர்த்தம். சாரி ஃபார் இன்டரப்ஷன். நீங்க இந்த கருத்து சொல்ல விரும்பவில்லைங்கிற குரூப் இதுல சேர்த்துக்கோமா? சேர்க்கல. இது அன்டிசைடட் வோட்டர்ஸ் கிடையாது. வரலாம். வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்க்கான வாக்கா தான் இதை நம்ம பார்க்கிறோம். ஏன் இப்படி நம்ம பார்க்க கூடாது? முந்தின கேள்விக்கு உங்களுடைய முதலமைச்சர் யாருன்னு கேட்கும்போது ரஜினிகாந்த் 21 விழுக்காடு சொல்றாங்க. ஆனா உங்களுடைய வாக்கு யாருக்குன்னு சொல்லி சொல்லும்போது ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கல. சோ அந்த 20% வந்து ரஜினிகாந்த் வாக்கா இருக்குமா? முந்தைய ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற வந்து 21 விழுக்காடும் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கலங்கறனால மற்றக்கான 20 விழுக்காடும் ஒண்ணா இல்ல நம்ம வந்து அடிப்படையா ஒரு கருத்து கணிப்புல நம்ம ஒரு ஸ்பெசிபிக் क्वेश्चन கேட்கும்போது அந்த 20%ங்கிறது யார்? அதாவது 20%ங்கிறது 20% கிடையாது. அது யாரோ ஒருத்தர் 0.5% வந்து தமாகாவுக்கு போயிருக்கோம், இப்போ 1.5% மதிமுகவுக்கு போயிருக்கோம், வேற எங்கேயாவது போயிருக்கோம். அதை கூட்டி தான் நமக்கு 20% கொண்டு வர முடியும். ஸோ அந்த 20% ரெண்டு விஷயம். ஒன்று வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் 44 that 44-45% that we were 40% 2016 வாங்கினாங்க. சோ 4% கூடி இருக்குங்கிறது ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். அது கரெக்ட். அது என்னுடைய டிஃபரன்ஸ் ஒரு சர்ப்ரைஸ் செய்யப்படுது. 45%ங்கிறது கரெக்ட். அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான இந்த வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா அதிமுகவுடைய வாக்கு 30 விழுக்காடு கீழ வந்திருக்கு. எப்பவுமே 35, 34, 36 ஓடிட்டு இருக்கு. 28 விழுக்காடு பெரிய டென்ட் இல்லையா? இல்ல கிட்டத்தட்ட அது வந்து சரி என்று நான் நினைக்கல. ஐ திங்க் இன்னும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 3 அணிகள் எல்லா அணிகளும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 30-31% வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நிச்சயமா 43-42% இருந்து சரிந்திருக்கு. மக்களுடைய விரக்தி பார்த்தோம் இல்லையா? இது சலிப்பு ஏற்படுத்துச்சு, சரியில்லை, நியாயமான 70 விழுக்காடு வரும்போது அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும்போது ஏடிஎம்கே ஓட்டர்ஸே கூட ஏடிஎம்கேக்கு வாக்களிக்கல. என்னங்க இந்த கட்சியில பண்றாங்க, வாக்களிக்கலாம் பார்த்தா பண்றாங்கன்னு சொல்லி இந்த விரக்தி கொடுக்கலாம். இல்ல விரக்தி இருக்கலாம். பட் அவங்க அப்போனா திமுகவுக்கு 50% போயிருக்கணுமே. திமுக வாக்கு கூடி இருக்கு. இல்ல அந்த கட்சியோட வாக்கு கூடி இருக்கு. இல்ல சார், நான் கேக்குறது வந்து 40 இன்ஃபேக்ட் நீங்க மார்ச்ல எடுத்த கருத்து கணிப்புல திமுகவுக்கு 46% வருது. அப்ப மார்ச்சுக்கும் இப்போவும் உங்க கருத்து கணிப்பு அடிப்படையில் 2% குறைஞ்சிருக்கா திமுக? குறைந்திருந்தால் அந்த பெனிஃபிட் யாருக்கு போயிருக்கு? அதிமுகவும் குறைஞ்சிருச்சு, திமுகவும் குறைஞ்சிருச்சு, பாமகவும் குறைஞ்சிருச்சு, எல்லாருமே குறைஞ்சிட்டாங்கன்னா எங்க போகுது? அந்த ரஜினியோட 21 அந்த மற்றவோட 20 ஏன் ஒண்ணா இருக்க கூடாது? இல்ல அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா அந்த 20% வந்து ஸ்பெசிபிக்கா மக்களிடையே ரஜினியோட ஒரு கட்சி அமைத்தால் அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறீங்களா அப்படிங்கறது கேட்டாதான் அந்த 20 முந்தைய கார்டு எக்ஸ்பிளைன் பண்ணுதுல. உங்களுடைய முதலமைச்சர் சாய்ஸ் யாருன்னு சொல்லும்போது கேட்டகரியில they are mentioning ரஜினிகாந்த், but he has not floated his party. இல்ல அப்ப அப்படின்னா இஃப் நீங்க சொல்ற மாதிரி இந்த 20% ரஜினிகாந்துக்கு தான் பெரும்பாலான அந்த 20% வாக்குகள் அப்படின்னு அடிப்படையா எடுத்துக்கிட்டோம்னா இது ஆக்சுவலா திமுகவுக்கு ஆக்சுவலா இது ஒரு அபாயகரமான ஒரு ரிசல்ட். ஏன்னா அடிப்படையா எதிர்பார்ப்பு என்ன? அதிமுக பிளஸ் ரஜினிகாந்த் பிளஸ் பாஜக எவ்வளவு வாக்கு வாங்கினாலும் திமுகவுக்கு தான் அபாயம் சொன்னா சரியா இருக்குமா? இன்னைக்கு வந்து இருக்கிறதுலயே ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ், ஹியூஜ் லீடு வந்து திமுக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் 2016 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வித்தியாசம் 1 விழுக்காடு. அதிமுக லீடு இருக்குது. 2017ல அதிமுக 1 விழுக்காடு கூடுது. நான் ஃபர்ஸ்ட் சொன்னதே வந்து திமுகவுக்கு தான் அது அட்வான்டேஜா வரும்னு. அதுதான் இது காட்டுது. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா இந்த கணிப்பு இந்த 20% மற்றவைக்கு அன்லெஸ் ரஜினிகாந்த் ஒரு கட்சி அமைத்து இது வராரா அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுடைய கருத்தை நம்ம வந்து பேட்டியா பார்க்கும்போது ஒரு லேடி சொன்னாங்க அவர் தான் நிறைய வாக்கிங் எல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு. அது நிறைய நமக்கு நாம நடைபயணமா இருக்கட்டும், தற்போது குளங்களை தூர்வா இருக்கட்டும், களப்பணியில திரு ஸ்டாலின் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்திருக்காரு. மக்கள் வந்து மாற்றுக்கிறதே இல்ல. அதாவது அடிப்படையான ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்னது, இன்ஃபேக்ட் நான் 2016 தேர்தலுக்கு முன்னாடியே நான் எழுதியிருந்தேன். ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு he is more popular than the DMK. அதே பிரச்சனை தான் டாக்டர் அன்புமணிக்கும். அன்புமணிக்கு வாக்களிக்க மக்கள் தயாரா இருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போட மாட்டேங்கிறாங்க. நிறைய அவருக்கு தெரியும். நான் அவருடைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அவருக்கும் தெரியும் நல்லா. தட் அவருக்கு பர்சனலா இளைஞர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க, எஜுகேட்டட் பீப்புள் இருக்கிறாங்க, நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஹிஸ்டரியை பார்த்து அதுக்கு வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்றதுக்கு நான் 38 இல்ல, நிச்சயமா அது ஜாஸ்தியா இருக்கும். இந்த 38%க்கும் எனக்கு ஐ ஹேவ் ரிசர்வேஷன்ஸ். ஏன்னா திமுகவுக்கு 44% வாக்குகள் வருகிறது என்றால் நிச்சயமாக ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பாளராக ஆதரிக்கிற பர்சன்டேஜ் ஜாஸ்தியா தான் இருக்கும்.
இல்ல அந்த ரேஷியோ பாத்தீங்களா நீங்க வந்து திமுகவுக்கு வந்து திமுகவுக்கு 44 சொல்லி சொல்லும்போது ஸ்டாலினுக்கு 38 சொல்லி சொல்லும்போது மற்ற கட்சியில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கல. இந்த ஸ்டாலினுக்கும் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் அது வந்து 38 இருக்கும்போது செகண்ட் நியரஸ்ட் வந்து 23 இருக்கிறார். சோ அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. அதே மாதிரி திமுக 44 இருக்கும்போது அதிமுக 28 இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. அந்த டிஃபரன்ஸ் வந்து அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கு. ஏன்னா கேள்விகள் வேற வேற வைக்க போறோம். அப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி பார்ட்டியும் லீடரையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கக்கூடிய பார்வை கூட இருக்கலாம் நம்ம. அப்ப இந்த டிஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட சேமா இருக்குது. இல்ல நான் எதிர்பார்த்தது என்னன்னா அதுவும் பர்டிகுலர்லி இன்றைய சூழல்ல அதிமுகல ஒரு பவர்ஃபுல் லீடர் இல்லாத ஒரு காலகட்டத்தில் திரு ஸ்டாலினுடைய அட்வான்டேஜ் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத ஐ ஸ்டில் திங்க் அந்த 38ங்கிறது இட் will probably be more than 40 அப்படிங்கிறது. ஏன்னா இங்க எங்க அந்த இது வந்து மாறிடுச்சுன்னா திரு ரஜினிகாந்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால மாறிடுச்சு. இல்லன்னு நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிள் இதே ஈக்குவேஷன்ல உங்களுக்கு திமுகவுடைய ஓட் ஷேரும் அதிகமா இருந்திருக்கும். 44ங்கிறது 47 48 வந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று 38 ஸ்டாலினுக்கு கொடுக்கிற பெர்சன்டேஜ் வந்து நிச்சயமா 43 44 வந்திருக்கு. அந்த ரஜினிகாந்த் ஃபேக்டரை கொண்டு வந்துட்டீங்க. அதனாலதான் வந்து இந்த குழப்பம். இறுதியா ஒரு கேள்வி, இந்த அதிமுக விழுந்திருக்கூடிய டென்ட் இந்த வாக்கு சதவீத வீழ்ச்சி அப்படிங்கிறது தற்காலிகமானதா நிரந்தரமானதா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அதாவது அதிமுகவுடைய வாக்குங்கிறது சில 3-4 டிஃபரண்ட் செக்மெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து அந்த கட்சியினுடைய தொண்டனுடைய வாக்கு, அது ஒரு செக்மெண்ட், அது 1.5 கோடி, அதெல்லாம் அது விட்டுடுங்க, அது எவ்வளவு பெர்சன்டேஜ் விட்டுடுங்க. ரெண்டாவது ஆன்டி டிஎம்கே ஓட்டு. ஆன்டி டிஎம்கே ஓட்டுனா திமுக நான் வாக்களிக்க மாட்டேன், திமுக யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிப்பாங்க போடுற ஒரு ஓட்டு, அது ரெண்டாவது போர்ஷன். தேர்ட் போர்ஷன் வந்து இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் சில டைம் ஏடிஎம்கே போடுவாங்க, சில டைம் டிஎம்கே போடுவாங்க. அந்த 3 குரூப் சேர்ந்து தான் ஏடிஎம்கே ஓட். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்டர் ஓட்டு வரும், அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டும் வரும். ஆனா இந்த ஃப்ளோட்டிங் ஓட் அது வந்து 3% இருக்கலாம், 5%, அதுதான் வந்து வெற்றி தோல்வியை மாத்தி கொடுத்துட்டு இருந்தது இவ்வளவு நாள், அந்த ஃப்ளோட்டிங் ஓட். சோ அதிமுகங்கிற கட்சிக்கு வந்து திமுகவை தோற்கடிக்கும் சக்தி அதிகமாக இருக்கிற இயக்கம் எது அப்படின்னு அதிமுக இருக்கிற வரைக்கும் அதிமுக ஓட்டு ஃபுல்லா 0 ஆயிடும். நாளைக்கு வேற ஒரு கட்சி வந்து திமுகவை அந்த கட்சி தான் தோக்கடிக்க கூடும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த அதிமுகனுடைய அந்த 28% நீங்க போடுறீங்க இல்லையா, அதுவே வந்து பெருமளவுல சரிவு ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நீங்க 1.5 வருடத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல இருந்து இப்ப என்ன மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ற ஒரு தலைமை தான் இல்ல, ஆட்சி மீது அதிருப்தி வந்ததுக்கு காரணம் அந்த தலைமை இல்லாததுதான். அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அங்க இருந்து யார் ஷிஃப்ட் ஆறான்னு பார்க்கும் பொழுது பெண் வாக்காளர்கள் பெரிய அளவுக்கு ஷிஃப்ட் ஆறாங்க. 98 தொகுதிகளில் திமுக அவர்களுடைய கூட்டணி ஜெயிக்குது, ஒரு 130 தொகுதிகள் அதிமுக, சில தொகுதிகளில் 27 தொகுதிகளில் ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப சொற்ப வாக்குகளில் வெற்றி வித்தியாசம். அந்த தொகுதிகளில் ஏற்படக்கூடிய மாற்றம், அங்க இருக்கக்கூடியவர்கள் 1.5 வருடத்துல திமுக பக்கம் போறதுக்கு பெரிய காரணம் இல்லாததுனால மாற்று கட்சிகள் யாராவது வருவாங்களாங்கிற ஒரு ஓட்டும் போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுல ஒரு தலைமையா ரஜினிகாந்தோட வாக்கா எஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். ரஜினிகாந்தோட வாக்குல இந்த தாய்க்குளத்தோட வாக்கு எங்க போயிருக்குன்னு ஏதாவது கெஸ் பண்ண முடிஞ்சதா உங்களுடைய அனலைஸ்ல? பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஒருவேளை திரு ரஜினிகாந்த் அவர்கள் தேர்தலுக்கு வந்தால், அரசியலுக்கு வந்தால் அவருக்கு பலமா இருக்க போறது பெண்களுடைய வாக்குகளா தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கணிப்பா நம்ம தரோம். இன்னொன்னு, இன்னைக்கு பெண்களுடைய வாக்குகள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய பெண்களுடைய வாக்குகளை யார் கைப்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர். ரொம்ப சுருக்கமா திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் திரு ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக மக்கள் விரும்புறதை விட குறைந்த அளவுல தான் திரு ரஜினிகாந்தை விரும்புவாங்க அப்படிங்கிறதும் ஒரு சர்ப்ரைசிங் ரிசல்ட். இந்த நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்துடைய தற்போதைய முதலமைச்சர் தன்னுடைய வாக்கை அப்படியே தக்க வச்சிருக்காரு. ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது 2017 மார்ச்ல நம்ம வந்து 4 விழுக்காடு வாக்கு இருந்துச்சு, இன்னைக்கும் மிகச்சரியாக அதே 4 விழுக்காடு வாக்கு இருக்கு. திரு ஓ பன்னீர்செல்வத்துடைய வாக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 44 விழுக்காடு வாக்கு வந்து 2017 மார்ச்ல இருந்துச்சு, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 விழுக்காடு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. டாக்டர் சுமந்திராமன் சொன்னது போல நிறைய மாற்றங்கள் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து விவாதிக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து விவாதிக்க நேரம் இல்லைனாலும் விவாதிக்க முடியல. தற்போதைய நிலையில் தேர்தல் நடந்தால் நம்ம 2 முக்கியமான கேள்வி இருந்தோம். உங்களுடைய முதலமைச்சர் தேர்வு யார் என்பதற்கு மக்கள் அறுதி பெரும்பான்மையாக திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கார்கள். தற்போது தேர்தல் நடந்தால் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க என்ற கேள்விக்கு வந்து மக்கள் சொல்லக்கூடிய பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் வாக்கு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து தெளிவா தெரியக்கூடிய விஷயம் திமுக எடுக்கக்கூடிய இந்த அட்வான்டேஜ், அதிமுக ஏற்படக்கூடிய இந்த வீழ்ச்சி என்பது தற்காலிகமானதா நிரந்தரமானதா அப்படிங்கிறது தேர்தல் வரும்போது தான் தெரியும். எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் என்னைக்காவது வந்து ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு 6-8 மாசத்துக்குள்ள அந்த உள்ளாட்சி தேர்தல் வரக்கூடிய இடத்துல அதிமுக 3 அணியில் இணையதா, 2 அணியாதா, 1 அணியாதா, அதற்கான ஒரு தனியான முதலமைச்சர் முகம் மாதிரி, ஆட்சி கட்சியுடைய முகம் மாதிரி, ஏதாவது ஒரு முகம், ஒரு ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி ஏதாவது ஒன்று வருதா, ஜெயலலிதாவுடைய இடத்தை நிரப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா, அதிமுகவுடைய இந்த வீழ்ச்சி என்பது தற்காலிகமான நிரந்தரமானதா ஒரு தேர்தல்
எதிர்பார்க்க முடியும். நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். உங்களுடைய எண்ண ஓட்டங்களை அந்தந்த கால நேரத்தில் கருத்து கண்டு உங்களுக்கே சொல்லுதான் நம்முடைய நோக்கம். தொடர்ந்து நம்ம பார்த்துக்கோ 2014 நம்முடைய கருத்துக்களை முடிவெல்லாம் எவ்வளவு துல்லியமா வந்து கொண்டிருக்க பார்க்கிறோம். மக்களுக்கு மக்களுடைய எண்ணத்தை, அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பு தான் நம்முடைய நோக்கம். ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் சொன்னது போல இந்த முறையும் சொல்கிறோம், யாருக்கும் சார்பல்ல, யாருக்கும் அஞ்சி அல்ல, யாருக்கும் விரும்பி அல்ல, யாருக்காகவும் அல்ல, மக்களுக்காக, மக்களால் முழுக்க முழுக்க மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு அப்படிங்கிற அரசியல் கட்சிகள் மக்களுக்கு சொல்வதற்கான இந்த முயற்சி தான். இந்த முயற்சியில நம்மோடு இணைஞ்சிருந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்திக்கு நன்றி. அந்த கருத்தை சொன்ன உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்ட டாக்டர் சுமந்திராமனுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நண்பர்களை மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.